வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கேன்னா, இந்திய T20 அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவை நியமிப்பதா அல்லது ஹர்திக் பாண்டியாவை நியமிப்பதா என்ற நியமிப்பதில் குறித்த தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இந்த செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்குகின்றது. இந்த தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியை நேற்று தேர்வுக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என்று தகவல் வெளியானது. ஆனால் புதிய பயிற்சியாளராக வந்திருக்கும் காம்பீர் பல்வேறு கண்டிஷனை போட்டிருக்கின்றார். இதில் ஒன்று கூட BCCI-ஆல் இன்னும் நிறைவேற்ற முடியவில்லை. காம்பீர் மட்டுமே பயிற்சியாளராக வந்துள்ள நிலையில் பேட்டிங் பயிற்சியாளர் யார், பவுலிங் மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளர்கள் யார் என்று இன்னும் BCCI அறிவிக்கவில்லை. இது போதாதென்று காம்பீர் T20 அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தான் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஆனால் தேர்வுக்குழுவில் உள்ள அஜித் அகாகர், BCCI செயலாளர் ஹர்திக் பாண்டியா T20 அணியின் கேப்டனாக வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். எனினும் சூரியகுமார் யாதவ் கடந்த தென்னாப்பிரிக்கா தொடரில் கேப்டனாக செயல்பட்டதாகவும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும், ஹர்திக் பாண்டியா காயத்தின் காரணமாக அடிக்கடி ஓய்விற்கு சென்றுள்ளதன் காரணமாக அவரை நியமிக்க கூடாது என்று காம்பீர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சூழ்நிலையில் ஹர்திக் பாண்டியாவிடம் தாமே பேசி நிலைமையை புரிய வைப்பதாக காம்பீர் கூறியிருக்கின்றார். எனினும் ஹர்திக் பாண்டியா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று தெரிய வருகின்றது. இதேபோன்று வீரர்கள் தேர்வு மற்றும் ஒருநாள் அணியின் கேப்டன், துணை கேப்டன் போன்ற விஷயங்களில் காம்பீரின் தலையீடு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் தேர்வுக்குழுவின் தலைவரான அஜித் அகாகருக்கும் காம்பீருக்கும் இடையே ஈகோ மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் நேற்று நடைபெற இருந்த இந்திய அணியின் தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இன்னும் இந்திய அணி தொடருக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ளது. வரும் 23ஆம் தேதி இலங்கைக்கு இந்தியா செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை எந்த முடிவையும் எட்டப்படாததால் இந்திய கிரிக்கெட்டில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் மக்கள் குழம்பியுள்ளனர். இதனிடையே இந்திய அணியானது இலங்கைக்கு ஓரிரு நாட்கள் கழித்தும் செல்லலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது.